நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரக்குளத்திலிருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் அனுபவ் நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதோ, பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா மற்றும் மிஸ் பூஜா முரடா. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க, சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே, முதியோர்களுக்கான வானொலி இதுவே. காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே, காலத்தின் பாதைகளை தாண்டி தாண்டி வந்தோமே. மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை தாடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே, மாற்றத்தின் வழிகளை ஆடி பாடி சொல்வோமே. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே, வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. இன்று நம் அனுபவ நிகழ்ச்சிக்கு கடலூர் அரசு பொது மருத்துவமனை எய்ட்ஸ் கட்டுப்பாடு மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதர் நம்முடன் இணைந்து உள்ளார். முதியோர்களுக்கான கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம் முதியோர் கனகமணியுடன் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் உரையாடல் இதோ. வணக்கம். பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா மருத்துவர்கள்கிட்ட தான் வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்க சந்தேகங்களை தீர்த்துப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு புதுவிதமாக நம்ம கனகமணி அம்மா வந்து சொன்ன ஐடியா படி கொரோனா சம்மந்தமாக கனகமணி அம்மாக்கோ இல்லை முதியோர்கள் அவங்கள மாதிரி முதியோர்களுக்கோ எந்த அளவுக்கு அவங்கள புரிதல் இருக்குது, நாலேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவங்கள கேள்வி கேட்கும் மாறும் அவங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமும் கூட. அதனால் நான் வந்து இப்போது கொரோனா சம்மந்தமாக வந்து அம்மாட்ட வந்து ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த கொரோனா நோய் பற்றி ஒரு புரிதலும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேட்கலாமாம்மா? கேளுங்க. அம்மா, கொரோனா நோய் எப்படிம்மா பரவுது? அது பொதுவாக காற்றில் பரவுது. நம்ம சுவாசிக்கிறது மூலம், மற்றவங்க சுவாசத்தை நம்ம எடுக்கிறது மூலம், அந்த பொருள்களை அவங்க உபயோகித்த பொருள்களை தொடுறது மூலம், இதுதான் முக்கியமான காரணம் பரவுவதுக்கு. கரெக்டுமா. அது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தர் வந்து கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து இரும்பும் போதோ தும்பும் போதோ அவர் உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வர அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து காற்றுல பரவும். அதை வந்து பக்கத்தில் இருக்கவங்க சுவாசிக்கும் போது அந்த கொரோனா நோய்க்கு அவங்க வந்து பாதிப்படைவாங்க. அதே மாதிரி அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவர் உபயோகப்படுத்தின பொருட்களை நம்ம தொட்டுட்டு நம்ம கையை கழுவாமல் நம்ம முகத்துலேயோ கண்ணுலேயோ மூக்குலேயோ வாயிலையோ வந்து நம்ம கையை வைக்கும்போது அது மூலியமாகவும் நமக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவுது. ரொம்ப சரி. வேறு என்ன இப்போ கொரோனாவோட அறிகுறிகள் என்னம்மா? வறட்டு இருமல் நிறைய இருக்கும், கடுமையான ஜுரம் இருக்கும், மருந்து கொடுத்தா கூட அது குறையாது, அப்படியே இருக்கும். சாப்பாடுகள்லாம் சாப்பிட எடுக்காது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் அறிகுறிகள். சரிம்மா.
அம்மா கரெக்டாக சொன்னாங்க, ஓரளவுக்கு சொன்னாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டை கரகரப்பு, மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுவுறது, ஜுரம், காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, ப்ளஸ் மூச்சு விடுறதுல சிரமம், வயிற்றுப்போக்கு, ஸ்மெல்லு, வாசனை தெரியாமல் இருக்கிறது, டேஸ்ட்டு தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து கொரோனாவோட அறிகுறிகள் தான்மா. சரிம்மா, கொரோனா வைரஸ் வந்து எந்த உடம்புல எந்த பகுதியம்மா பாதிப்புக்கு உள்ளாக்கும்? பார்க்க போனால் அது லங்ஸ், ஏன்னா மூச்சு காற்று வழியாக தானே அது போகுது, அதனால் முதல் லங்ஸை தான் பாதிக்குது. நுரையீரலில் பாதிக்குதுன்றீங்க. சரிம்மா, அது உள்ளே போயிட்டு அது என்ன நுரையீரலில் என்ன பண்ணுதுமா, என்ன இதை கொண்டு வருதுமா? அதோட செயல்பாட்டை இது வந்து ரொம்ப குறைச்சிடுது. உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா நுரையீரலில் வந்து பாதிப்புள்ளாக்கி நிமோனியான்ற மாதிரி ஒரு வைரல் நிமோனியா மாதிரி கொண்டு வந்து அதனால் வந்து ஒரு காற்று பரிமாற்றத்தை தடுத்து நமக்கு இந்த காற்றில் இருக்க ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனோன்னா அதுக்கு நம்ம நுரையீரல் தானே ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த நுரையீரலில் வந்து நிமோனியா மாதிரி ஒரு வந்துடுச்சுன்னா நம்ம அந்த ஆக்சிஜன் பரிமாற்றன்றது இருக்காது. அதனால் உடம்புல வந்து அந்த பிராணவாயு வந்து கம்மியாயிடுது. இப்படி தான் வந்து அந்த நம்ம நுரையீரல் அது பாதிப்படையுது, ப்ளஸ் உடம்பையும் சேர்த்து அது பாதிப்படைய செய்யுது. கொரோனா வைரஸ் தொற்றுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுமா? சொல்லப்போனால் நம்ம வந்து எப்போவுமே ஒரு சமூக பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு அடுத்தவங்ககிட்ட வந்து ஒரு 2 ஃபீட் இந்த மாதிரி தள்ளி தான் இருக்கணும். தேவையில்லாமல் அடிக்கடி வெளியவும் போகக்கூடாது, தேவையானப்போ போகணும். அதை அடுத்து என்ன செய்யணும்னா அடிக்கடி கையை கழுவணும். இல்லை தேவை இருக்கோ இல்லையோ கையை கழுவணும். ரெண்டாவது அந்த கையினால நம்ம கழுவுறதுக்கு முன்னே முகத்தை துடைக்கிறதோ இது வாயெல்லாம் துடைக்கிறதோ அதெல்லாம் கூடாது. இதெல்லாம் அது பரவுறதுக்கான அது மட்டும் இல்லை, மெயினாக முகக்கவசம் கட்டாயம் அணியணும். எங்கே போகும்போது முகக்கவசம், சில இடங்களில் வந்து டபுளாக கூட போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி போட்டு நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும். சரிம்மா, அதான் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து முதல்ல இதுவாகும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு ஜுரமோ இல்லை ஒரு பாதிப்போ வருதுன்னா முதல்ல நம்ம தனிமைப்படுத்திக்கணும். அதுக்கு உண்டான கரெக்டான டைமில் கரெக்டான அந்த டெஸ்ட்டை பண்ணணும், இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடாது. அதுக்கு வந்து நம்மளும் மாஸ்க் போடணும், எதிர்த்தில் இருக்கவங்களும் மாஸ்க் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து என்னால் இன்னொருத்தவங்க பாதிப்படைய மாட்டாங்க. இப்போ மெயினாக ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒருத்தவங்க கொரோனாவால் பாதிப்படையக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணும், கூட்டமாக இருக்க இடத்துக்கு போகக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கும் இடைவெளியில் ஒரு 6 அடி கேப்பில் தான் அவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அடிக்கடி வந்து கையை கழுவணும், சோப்பு போட்டோ இல்லை வந்து சானிடைசர் போட்டோ கையை கழுவணும். கையை கழுவாமல் நிறைய இடத்துல தொட்டுட்டு நம்ம முகத்தில் வந்து கைகளை வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்புறம் எப்பயுமே வந்து மாஸ்க் அணிந்திருக்கணும், சரிங்களா? சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். மெயினாக வயதானவங்க வந்து இந்த க்ரௌடட் பிளேஸுக்கெல்லாம் போகக்கூடாது. எதுக்குமா இந்த வயதானவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? காரணம் அவங்க உடம்பு வந்து வீக்காக இருக்கும், போதிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தொற்று வந்து இது ஈஸியாக அவங்கள பாதிச்சிடும். ரொம்ப ரொம்ப சரிம்மா. என்னென்னா வயதான காலத்தில் பொதுவாகவே வந்து நம்ம எல்லா ஆர்கனுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாட்டை குறைச்சிக்கும் அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து இப்போ ஒரு வயதுக்கு மேலே போனாலே நிறைய பேருக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வருது, ரத்த கொதிப்பு நோய் வருது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, லங் டிசீஸ்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து வயதாகும் போது இந்த பிரச்சனைலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அவங்கள வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து ஈஸியாக பாதிப்படைச்சு அதை வந்து அந்த கொரோனா நோயின்றது ஒரு பெருகி அது வந்து ஒரு கடைசி நிலைக்கு போயிட்டு அவங்க உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். அதனால தான் வந்து வயசானவங்க எப்பயுமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அப்புறம் வேறு என்ன முறைமா, எப்படி வந்து நம்மளை வந்து ஒன்று இருக்குது, எப்படி நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் கொரோனா கிட்ட இருந்து? இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதான் என்ன ஊசிமா? கொரோனா இது தடுப்பூசி சொல்கிறீங்களா? அது கட்டாயம் போட்டுக்கணும். ரெண்டாவது நம்ம சேர்ந்தவங்க யாரும் இருந்தால் அவங்களையும் ஆலோசனை கொடுக்கணும், போய் போட்டுக்குங்க. சரிம்மா, நீங்கள் போட்டுட்டீங்களாம்மா? நான் போட்டுக்கிட்டேன். ஓகேம்மா. இங்கே இருக்க எல்லாமே முதியோர்கள் எல்லாருமே போட்டுட்டாங்க? எல்லாருமே போட்டோம். சிறப்பு. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்னா நம்ம வந்து எந்த வயதாக இருந்தாலும் நம்ம வந்து தடுப்பூசி போடுறதன் மூலயமா தான் வந்து நம்ம வந்து கொரோனா வந்து நம்மளை பாதிக்காமல் பெரிய பாதிப்புக்குள்ளாமல் பார்த்துக்க முடியும். அதனால் எல்லாருமே வந்து வேக்சின் போட்டுக்கணும். ப்ளஸ் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, நான் தடுப்பூசி போட்டுக்கலாமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா மாதிரி போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஆக்சுவலாக முதல்ல சொல்ல போனால் வந்து சர்க்கரை உள்ளவங்களும் ரத்த கொதிப்பு உள்ளவங்க, நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க, ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க தான் இதில் வந்து
முதல்ல போய் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கொரோனாவிலேருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்க முடியும். சரிங்களா? சரி. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்காம்மா? உங்களுக்கு என்கிட்ட கேட்குற கேள்விகள் இருக்கா? நீங்கள் வந்து டாக்டராக இருக்கிறீங்க, அதனால் நிறைய பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. அப்போ யார் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அதே தான்மா. இப்போ என்னென்னா 2 அலை வந்தது இல்லை, முதல்ல ஒரு அலை வந்தது, அப்புறம் 2 அலை வந்ததுங்கள்ல. முதல் அலை வரப்போ வந்து நம்மகிட்ட வேக்சின் கிடையாது. அப்போ முதல் அலை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வேக்சின் கண்டுபிடிச்சி நம்ம வேக்சின் ஆரம்பிக்கும் போது தான் அந்த 2வது அலை டெல்டா வைரஸால் வரக்கூடிய அலை வந்து ரொம்ப மோசமாக பாதிச்சுது. அந்த எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு 2வது அலையில் யார் வந்து 2வது அலையோட கடைசி முடிவில் வந்து யார் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்கன்னா, யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அவங்க தான் வந்து இந்த பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த உயிரிழப்புமே வந்து யாரெல்லாம் வேக்சின் போடலையோ அவங்க தான் வந்து உயிருக்கு பிரச்சனை வர மாதிரி ஆகுது. யாரெல்லாம் வேக்சின் போட்டாங்களோ 98% அவங்களுக்கு வந்து உயிருக்கு எந்த பாதிப்பும் வர்றது கிடையாது. அப்படி அந்த கொரோனா பாதிப்பு வந்தாலுமே வந்து அது ஒரு சாதாரண காய்ச்சலாவோ இல்லை சாதாரண ஒரு தொண்டை கரகரப்பு, இருமல், உடம்புலி, ஜுரத்தோடு சரியாயிடுது. நுரையீரலில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு வர மாட்டுது. என்னோடய அப்சர்வேஷன் படி எல்லோரும் வேக்சின் போடணும். எல்லோரும் வந்து மற்றவங்கள வந்து வேக்சின் போட்டுக்க சொல்லி நம்ம வந்து அறிவுறுத்தணும். இந்த வேக்சின் போடுறதால நமக்கும் நல்லது, இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. இதை வந்து உங்களோட தோழர்கள், உங்களோட முதியோர்கள் இல்லத்தில் இருக்கவங்கள்ட்ட அனைவருக்கும் சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலி இருந்தால் அவங்க போடலைன்னா போட்டுக்க சொல்லுங்கள். யாருக்கா ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட எப்போ ஒன்றா கேட்கலாமா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667 14567. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக உருவாக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர் 145667. இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இப்போ வந்து புதுசாக என்னமோ ஒரு வைரஸ் வருதுன்றாங்களே, என்னம்மா அது பேர் தெரியுங்களா? ஒமிக்ரான். சூப்பர்மா. அது என்னம்மா அது? லேட்டஸ்ட்டாக வந்தது. அது வந்து எடுத்தோன்னு அட்டாக் பண்ணுது மனிதரோட அந்த. இல்லைம்மா, அந்த ஒமைக்ரான்றது வந்து அது வந்து தனி வைரஸா இல்லை அது கொரோனா வைரஸ் தானா? இல்லை, தனி வைரஸ் தான். அப்படி இல்லைம்மா, தப்பான புரிதல் இது. என்னென்னா இப்போ நம்ம வந்து டெல்டா வைரஸ்ன்னு சொன்னோம்ல, 2வது அலை வரும்போது டெல்டா வைரஸ்ன்னு சொன்னோம்ல, அது ஒரு கொரோனா வைரஸ் தான். அது வந்து இந்த கொரோனா வைரஸ்ன்றது அடிக்கடி வந்து உருமாறிக்கிட்டே இருக்கும். எதுக்கு அந்த கொரோனா வைரஸ் உருமாறுது? ஏன்னா அது உயிர் பிழைக்கணும்ல. அப்போ அந்த உயிர் பிழைக்கணும்னா அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்குது. புரியுதுங்களா? இப்போ நம்ம மனுஷனே சரி, இப்போ நம்ம இந்த சூழ்நிலைக்கும் காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும்ல, அப்போ தான் நம்ம சர்வை பண்ண முடியுது. அதே மாதிரி தான் அந்த வைரஸும் அது வாழ்கிறதுக்காக அதோட உடம்புல அதோட இந்த உடம்புக்குள்ளே ஒரு சின்ன மாறுதலை ஏற்படுத்தி அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படி உருமாறணும் தான் டெல்டா வைரஸ். அதுவும் கொரோனா வைரஸ் தான். இப்போ வர ஒமிக்ரான்றதும் பேர் தான் ஒமிக்ரான்னு தவிர அதுவும் ஒரு கொரோனா வைரஸ் தான். இந்த ஒமிக்ரானுக்கு வந்து என்னென்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகும், வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அதோட வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு ஒன்றும், நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு கேஸு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது பரவலாக வரலை. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு அரசும் வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வேக்சின் போட்டுட்டாங்க. ஹோப்ஃபுல்லி யாருக்கும் வந்து இந்த ஒமிக்ரானால ஒரு பெரிய பாதிப்பு வராது. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு உணவு முறை, அந்த பானம், குடிக்கிற பானம், டீ எல்லாம் நம்ம ரொம்ப குறைவாக குடிக்கிறோம். மற்ற மாதிரி அதிகப்படியாக இல்லை. அது வந்து இஞ்சி தண்ணி, இந்த அதில் மற்ற இதுகள்லாம் சேர்த்து போடுறது, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. சரிம்மா, அதுவும் இயற்கை முறையில் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை எப்படி கூட்டலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். சரி, அது நம்ம டீ எப்போம்மா வந்து ரொம்ப சக்தி, ரொம்ப ஹெல்த்தியான இதுவாக இருக்கும்? பாலில் சேர்த்து டீ குடிக்கும் போதா இல்லை வந்து? இல்லை, வெறும் டீ. பால் சேர்த்தாலே அதோடைய வீரியம் கம்மி ஆகிடுது.
சிறப்புமா, கரெக்டாக சொன்னீங்க. இதுமாதிரி பாலில் சேர்க்கும்போது அதோட இது அந்த அதில் இருக்க பவர் வந்து குறைஞ்சிரும். நம்ம வந்து டிகாஷன் மாதிரி அந்த இது மாதிரி கட்டச்சாயான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குடித்தாதான் அந்த டீயில் இருக்க டீலே சம் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு அதுவும் முழுசாக கிடைக்கும். உண்மைதான். நல்ல நீங்கள் உங்களோட அறிவுரையெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. மற்றவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் கேட்டது. எனக்கும் மிக்க மகிழ்ச்சிமா உங்க கூட பேசுனதுக்கு. இது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருந்தது. நான் நீங்கள் என்னென்னா எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. அது கொஞ்சம் முழுசாக சொல்லாமல் மேட்ரு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அங்கங்கே இருந்தது நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். அது நிச்சயமாக நன்றிம்மா. நன்றி. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667 14567. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக உருவாக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர் 145667 14567. மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.